ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில்வியா பிளாத் எழுதின மிரர் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் மொத்தம் 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சில்வியா பிளாத் யாருன்னு பார்த்துடலாம். இந்த சில்வியா பிளாத் பார்த்திங்கன்னா 1932 பிறந்து 1963 வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் போயிட்டு இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரு. இப்போது இந்த சில்வியா பிளாத் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் போயிட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த போயிட்ஸ்லேயே இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் லெவலில் இருந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் 20வது நூற்றாண்டில் இவங்க கன்ஃபெஷனல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கு வந்து இவங்க ஃபேமஸ்ஸு. இந்த போம்ஸ்லாம் எந்த தீம்ஸ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னா ஐடென்டிட்டி, லோன்லினஸ், டெத்து, செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் எமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது ஒரு தனிமையில் இருக்கிறத பற்றி, இறப்பை பற்றி, ஒரு மனிதன் அவனுக்குள்ளேயே அவனுடைய எமோஷன்ஸை, ஸ்ட்ரகிள், என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறான், இதை பற்றிலாம் தான் அவங்களுடைய போம்ஸ்லாம் இருக்கும். இப்போ சில்வியா பிளாத்தோட ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர், டேடி, லேடி லெசர்ஸ் அண்ட் த நாவல் த பெல் ஜார். இதெல்லாம் தான் இந்த சில்வியா பிளாத்தோட ஃபேமஸான ஒர்க்கு. இப்போ வாங்க நம்ம மிரர் போமோட சமரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிரர் வந்து அதையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. இது ரொம்ப சில்வர் அண்ட் எக்ஸாக்டாக இருக்கும். அதாவது ரொம்பவே உண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும். எப்படின்னா, இப்போ அது ஒரு முன்னாடி போய் நிற்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே அது சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர் வந்து அதோடய வாழ்க்கையிலேயே முக்கால்வாசி பகுதி வந்து செவுரை பார்த்து தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செவுர் இருக்கும். ஸோ நைட் டைமில் மட்டும்தான் அந்த செவரை பார்க்க முடியாது. மற்ற டைம் எல்லாமே அந்த செவரை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த செவர் எப்படி இருக்குன்னா பிங்க் கலரில் அதில் வந்து ஒரு சில இது டேட்டியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இந்த மிரர் அதை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஒரு ட்ரூத், உண்மையாக இருக்கும். இது வந்து பொய் சொல்லாது. என்ன இருக்கோ ரியாலிட்டியை அதை அப்படியே காட்டும். அதுதான் இந்த மிரரோட வேலை. தென் இந்த மிரர் வந்து அது வந்து ஒரு கடவுள்களின் கண்கள் கூட கம்பேர் பண்ணுது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கான், கடவுளுடைய கண்கள் அளவுக்கு இந்த மிரர் வந்து கண்ணாடி உண்மையாக இருக்கான். இது வந்து எந்த ஒரு எமோஷன் ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லாது, எந்த ஒரு போலியான முடிவும் சொல்லாது. என்ன இருக்கோ அதை உள்ளபடி காட்டுறது தான் இந்த மிரரோட வேலை. முழுக்க ட்ரூத், உண்மையை மட்டும்தான் இந்த மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாவில் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாண்ட்ஸா 2ல் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாண்ட்ஸா 2ல் இந்த மிரர் வந்து தன்னை அது ஒரு லேக்காக மாற்றிக்குது. இப்போ வந்து மிரர் வந்து அது ஒரு குளமாக மாற்றிக்குது. இந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேடி வந்து டெய்லியுமே அவங்க ஃபேஸை வந்து பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒர்க்கு. இப்போ அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஓல்டான மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து லேம்போட வெளிச்சத்தில், மூனோட வெளிச்சத்தில் வந்து கேண்டில்ஸோட வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து அழகாக இருக்குது. பட் இந்த லேக்கில் பார்த்தா நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லேக், அந்த மிரர் என்ன சொல்லுதுன்னா, இந்த லேம்ப் லைட்டு, மூன் லைட்டு இவங்கெல்லாம் வந்து பொய்யர்கள், அதெல்லாம் வந்து பொய். இந்த லேக்கில் காட்டுறது தான் ஒரு ஒரிஜினல். ஸோ வந்து டே போக போக அவங்க ஃபேஸ் ஓல்ட் ஆகிட்டே போகுது. பட் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் அந்த லேக்குக்கு தெரியும், எப்படி பார்த்தாலும் இவங்க திருப்பி வந்து தான் ஆகணும். இன்றைக்கி அவங்க நம்மளை வெறுத்தாலுமே திருப்பி அவங்க ஃபேஸை இதில் பார்க்க தான் வந்து ஆகணும். திருப்பி வந்து பார்க்கும்போது அப்பயும் அவங்க ஃபேஸ் இப்படி தான் டல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டெரிபிள் ஃபிஷ் மாதிரி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதுதான் இந்த மிரர் போமோடைய சம்மரி. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓல்டர் லேடி ரியலைஸ் பண்ணுறாங்க உண்மையாக நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்றத உண்மையாக ரியலைஸ் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடி வந்து அந்த மிரர் அதை ஃபெய்த்ஃபுல்லி உண்மையோட அவங்களோட அப்பியரன்ஸை அப்படியே காட்டுது. அவ்வளோதாங்க. இந்த சம்மரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேளுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.